ஹாய் கைஸ். Hi. ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காரு போற நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆடணுமா ஆடக்கூடாதுன்னு. ஒரு கோலிக்கு சொல்லவே தேவையில்ல. 6th ஸ்டெம்ப்ல யார கூட்டு கேட்டாலும் சொல்றாங்க. என்னதான் நீங்க இவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் உங்களால அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா? என்னதான் ஒரு எவ்வளவு பெரிய பிளாஃபா இருந்தாலும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஒர்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாது. 80 செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க இன்டர்நேஷனல்ல. அது என்ன சாதாரணமான விஷயமா? சச்சினுக்கு அடுத்த இடத்துல இருக்கீங்க. சோ உங்களால எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். நீங்க நினைச்சா எல்லாத்தையும் மாத்த முடியும். பட் ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? ரியலி டீம் வந்து இவங்க வேணும்னு ஆடுறாங்களான்னு சம்டைம்ஸ் எனக்கு அதை யோசிக்கவே தோணும். இவங்க வேணும்னே ஆடுறானுங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கோலி ரோஹித் ப்ளேம் பண்ணிட்டு நம்ம போயிடுறோம். பட் அது மட்டும் ரீசன் கிடையாது. ஒரு பந்த் நீங்க அவர் நினைச்சிருந்தா நீங்க டிராப் பண்ணிருக்கலாம், மேட்ச் ஈஸியா டிராப் பண்ணிருக்கலாம். நீங்க டிராவிஸ் ஹெட்டை வச்சு விக்கெட் எடுக்கிறாங்க. டிராவிஸ் ஹெட்டை வச்சு விக்கெட் எடுக்கிறாங்க. நம்மளோட பிரீமியர் மறுபடியும் வந்து நம்ம பண்ட மட்டும் பாயிண்ட் பண்ண கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் அவர் ஒரு 100 பாலாவது ஆடினாரு. ஏன் அந்த 100 இல்லைங்க, நான் பண்ட வந்து நான் இப்ப நெகட்டிவா பேசவே கிடையாது. பண்ட் வந்து சூப்பர் பேட்ஸ்மேன் தான். நாம அவர் மேல வைக்கிற ஒரே விமர்சனம், பாஸ் நீங்க என்ன சுச்சுவேஷன் ஆடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து நான் வின் பண்ணதான் போறேன்னா நீங்க வின் பண்றதுக்கு ஆடலாம். இல்ல நீங்க டிராப் பண்றதுதான் போறீங்கன்னா டிராப் பண்றதுக்கு ஆடலாம்.